அண்மைச் செய்தி. முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் உள்துறை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருவதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தலைமைச் செயலாளர், டிஜிபி மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தற்பொழுது தலைமைச் செயலாளர் டிஜிபியோடு முதல்வர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டம் குறித்தான விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையில் உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பான ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வரக்கூடிய ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக துறை வாரியான மானிய கோரிக்கைகள் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில்தான் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் 2 நாட்களுக்கு முன்னதாக அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடன் இணையவழி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இது குறித்தும் முதலமைச்சர் விஜய் விரிவான ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். மிக முக்கியமாக பார்த்தோம் என்றால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மற்றும் நிர்வாகம் குறித்து முதலமைச்சர் விரிவான ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு நிலவரம் எவ்வாறு இருக்கிறது, வரக்கூடிய புகார்கள் மீது எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது, முதல் தகவல் அறிக்கை எவ்வளவு நேரத்தில் பதிவு செய்யப்படுகிறது, மாவட்ட வாரியாக நிலவக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன என்பது குறித்தும் விரிவான ஆலோசனை முதலமைச்சர் தலைமையில் நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமைச் செயலாளர், காவல்துறை இயக்குனர் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி. அண்மைச் செய்தி. முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் உள்துறை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருவதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தலைமைச் செயலாளர், டிஜிபி மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தற்பொழுது தலைமைச் செயலாளர் டிஜிபியோடு முதல்வர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டம் குறித்தான விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையில் உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பான ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வரக்கூடிய ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக துறை வாரியான மானிய கோரிக்கைகள் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில்தான் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் 2 நாட்களுக்கு முன்னதாக அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடன் இணையவழி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இது குறித்தும் முதலமைச்சர் விஜய் விரிவான ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். மிக முக்கியமாக பார்த்தோம் என்றால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மற்றும் நிர்வாகம் குறித்து முதலமைச்சர் விரிவான ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு நிலவரம் எவ்வாறு இருக்கிறது, வரக்கூடிய புகார்கள் மீது எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது, முதல் தகவல் அறிக்கை எவ்வளவு நேரத்தில் பதிவு செய்யப்படுகிறது, மாவட்ட வாரியாக நிலவக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன என்பது குறித்தும் விரிவான ஆலோசனை முதலமைச்சர் தலைமையில் நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமைச் செயலாளர், காவல்துறை இயக்குனர் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.